இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 23 30 முடிய. இயேசு சொல்லுகிறார், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே பணக்கார வாலிபர் ஒருவர் நிலைவாழ்வு அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, கட்டளைகளை கடைபிடி, அதைவிட இன்னும் மேலாக உன்னிடம் இருக்கிற உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னார். அப்பொழுது அந்த செல்வர் வருத்தத்தோடு தன்னுடைய உடைமைகளை பிரித்து கொடுக்க மனம் இல்லாதவராய் வருத்தத்தோடு வீடு திரும்பினார். அன்பானவர்களே, நம்மிலே நிலைவாழ்வை நோக்கி போகிறேன், நான் கிறிஸ்தவன், நான் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிப்புக்கு உள்ளானவன், நான் அயல்மொழி பேசுகிறேன், நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை ஆராதிக்கிறேன் என்றெல்லாம் மனதிலே கருத்து இருக்கலாம். அதை வைத்து நான் நிலைவாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்றும் கூட உறுதியாக இருக்கலாம். கருத்து போதாது. கருத்தில் உறுதியாக இருப்பது போதாது. பயணிக்க வேண்டும். பயணிப்பதற்கு உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பேதுரு உடனடியாக இன்று நற்செய்தியிலே கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின் சென்றோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் அன்பானவர்களே, இன்னல்கள் இருக்கும். எதையெல்லாம் விட்டுவிட்டீர்களோ அதை 100 மடங்காக பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்னல்களோடு நிலைவாழ்வு உங்களுக்கு உறுதி. அப்படி என்றால் என்ன பொருள்? நம்மிடம் இருப்பதை கொடுப்பது இன்னல் நிறைந்தது. நம்மிடம் இருப்பதை விட்டு பிரிவது நமக்கு இன்னல் மிகுந்தது. மற்றவர்களை அன்பு செய்வது இன்னல்கள் மிகுந்தது. அந்த இன்னல்கள் நம்மிலே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு உறுதி கிடைக்கிறது. மற்றவர்களுக்காக இன்னல்கள் படும் பொழுது, கடவுளுக்காக இன்னல்கள் படும் பொழுது, நம்மிடம் இருப்பதை விட்டு பிரிந்து இயேசுவின் மீது நம்முடைய நம்பிக்கையை, அன்பை வைக்கும் பொழுது நாம் உறுதி அடைகிறோம். எதை குறித்து? நிலை வாழ்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆகையினால் உண்மையுடன் இருப்பதற்காக, நீதியுடன் வாழ்வதற்காக, அன்பு செய்து இருப்பதற்காக, சமாதானத்தை தேடுவதற்காக, சமத்துவ உணர்வில் நாம் வளர்வதற்காக நமக்கு இன்னல்கள் வரும் பொழுது நாம் கசந்து போகக்கூடாது, குறைபட்டு கொள்ளக்கூடாது. அவைகள்தான் நம்மை நிலைவாழ்வை நோக்கி செல்லக்கூடிய, உந்தை தள்ளக்கூடிய அற்புதமான கருவிகள். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் நீர் அறிவை கொடுத்திருக்கிறீர், திறமைகளை கொடுத்திருக்கிறீர், நல்ல நன்மைகளுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கென்று உறவுகளை, நண்பர்களை கொடுத்து நன்மைகளால் நிரப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, இவைகள் அனைத்திலும் உறவில் வளர, நட்புறவில் வளர, அயலான் அன்பு செய்ய, ஆண்டவரே, எங்களிடம் இருப்பதை வைத்து மற்றவர்கள் வளருவதற்கு அதை துணை கருவிகளாக வைத்து கொள்ள, எங்களுக்கு இன்னல்கள் வந்தால் இன்னல்களை கடந்து எங்களுக்கு நிலை வாழ்வுதான் முக்கியம் என்பதை உணர்ந்து வாழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.